Salatullah salamullah ala taha rasulillah. Salatullah salamullah ala yasin habibillah. Ala yasin habibillah. توسلنا بسم الله وبالهادي رسول الله وكل مجاهد الله وأهل بدر يا الله وأهل بدر يا الله صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله على ياسين حبيب الله. الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على رسوله الكريم أما بعد لقد قال رسول الله صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين أو كما قال عليه الصلاة والسلام. தரம் பார்த்து தக்க சமயம் பார்த்து தர வேண்டியதெல்லாம் தர வேண்டியவர்களின் மூலமாக தர வேண்டிய நேரத்தில் தந்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லோனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே புகழனைத்தும் உரித்தாகட்டுமாக. ஆமீன். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் யாரை படைக்காவிட்டால் உலகமே படைக்க மாட்டேன் என்று சொன்னானோ அப்படிப்பட்ட கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்வை வலுவாது நல்வாது பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் அவுலியாக்கள் குறிப்பாக நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வின் அளப்பெரும் கிருபையினால் வசந்தம் காலத்தை வரவேற்போம் என்ற தலைப்பின் கீழ் வசந்த காலத்தை வரவேற்போம் என்ற பிரி 4 என்னை அமர செய்த அல்லாஹ்விற்கே புகழனைத்தும் உரித்தாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இம்மாதத்தை நாம் எதற்காக கொண்டாடுகின்றோம்? இம்மாதத்தின் சிறப்பு என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ் தன் திருமறையில் இப்படி கூறி காட்டுவான். லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. நபியே நாயகத்திடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் தன் திருமறையில் இப்படி கூறி காட்டியிருக்கின்றான். சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வுலகத்தில் ஒரு கோடீஸ்வர ஒரு அரசர் இருக்கின்றார். உதாரணத்திற்கு வைத்துக் கொள்ளுங்கள், அவர் பல தோட்டங்கள் வைத்திருக்கின்றார். ஆனால் அந்த அரசர் மக்களுக்கு மத்தியில் ஒரு இம்திஹான், ஒரு பரீட்சை வைக்கின்றார். என்ன பரீட்சை என்றால், என்ன போட்டி என்றால், இத்தனை தோட்டத்திற்கும் நீங்கள் போக வேண்டும், போட்டியில் கலந்து கொண்டவர்கள் போக வேண்டும் அத்தனை தோட்டத்திற்கும். ஆனால் 3 நிபந்தனைகள். ஒன்று, அந்த தோட்டத்தில் பறித்த காய் இனிப்பாக தான் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, அந்த காயை அந்த பழங்களை சாப்பிட்டும் பார்க்க கூடாது. மூன்றாவது
மூன்றாவதாக சென்ற தோட்டத்திற்கும் செல்ல முடியாது. இப்படி 3 நிபந்தனைகளை வைத்து ஒரு அரசர் மக்களுக்கு மத்தியில் போட்டி வைக்கின்றார். சில மக்கள்கள் போட்டியில் கலந்து கொண்ட சில மக்கள்கள் காயை கனிகளை பறிக்கும் பொழுது இந்த கனி இனிப்பாக இருக்கிறதா கசப்பாக இருக்கின்றதா என்று தெரியவில்லை. கசப்பாக இருந்தால் தண்டனை கொடுக்கப்படும், இனிப்பாக இருந்தால் பரிசு வழங்கப்படும் என்று அந்த அரசர் கூறியிருக்கின்றார். அப்படி இருக்கையில் அந்த மக்கள் எல்லாம் ஒரு தோட்டத்திற்கு செல்கின்றார்கள், தோட்டத்தில் கனியை பறிக்கின்றார்கள். இந்த கனி இனிப்பாக இருக்கின்றதா கசப்பாக இருக்கின்றதா என்று தெரியவில்லை. இன்னும் சில மக்கள்கள் இருக்கின்றார்கள், தோட்டத்திற்கு கனியை பறிக்க செல்கின்றார்கள், ஆனால் கனியை பறிக்கவில்லை. இந்த கனி கசப்பாக இருந்தால் நாம் தண்டனையை அனுபவிக்க வேண்டுமே என்று சிந்தித்து விடுகின்றார்கள். இன்னும் சிலர்கள் இருக்கின்றார்கள், அடுத்த தோட்டத்திற்கு பார்ப்போம், அடுத்த தோட்டத்திற்கு பார்ப்போம் என்று அடுத்த தோட்டத்தில் இனிப்பான காய் இருக்கும் என்று சொல்லி நினைத்து கொண்டு கடைசியில் இறுதி தோட்டத்திற்கு செல்கின்றார்கள். முன்னுள்ள தோட்டத்திற்கு செல்ல முடியாது, இறுதி தோட்டம் வந்துவிட்டது. அரசர் இறுதியாக விசாரிக்கும் பொழுது சிலர்கள் இனிப்பான காயை பறித்து அவர்கள் சன்மான பரிசை பெற்றுக் கொண்டார்கள். இன்னும் சிலர்கள் காயே பறிக்கவில்லை, அவர்களுக்கு ஒரு காயை கூட பறிக்கவில்லை, ஒரு பழங்களை கூட பறிக்கவில்லை, அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டது. இன்னும் சில மக்கள்கள் இருக்கின்றார்கள், காயை பறித்தார்கள் ஆனால் கசப்பாக இருந்தது, அவர்களுக்கும் தண்டனை வழங்கப்பட்டது. ஆக இவ்வாறுதான் உலகத்தில் வல்ல ரஹ்மான் நமக்கு ஆயுட்காலத்தை ஒரு 80 அல்லது 70 அல்லது 100 என்று நமக்கு வல்ல ரஹ்மான் வழங்கி இருக்கின்றான். இந்த வாழ்நாளில் இனிப்பான அமல்கள் என்ற ஒரு கனியை நாம் பறித்தோமே ஆனால் தகலல் ஜன்னா, கசப்பான காயை நாம் பறித்தோமே ஆனால் தகலல் நார். இப்படிதான் மனிதர்களுடைய நிலைமைகள் இவ்வாறுதான் இருக்கின்றது. இதற்காக தான் அன்னலம் பெருமானார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உம்மத்திற்கு வல்லாஹ் ரஹ்மான் அனுப்பினார். அன்னலம் பெருமானார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது எந்த அளவிற்கு நேசம் வைத்தார்கள், நாம் எந்த அளவிற்கு நாயகத்தை நேசம் வைத்துக் கொண்டு இருக்கின்றோம் என்று சற்று நம்மளுடைய ஈமானை பார்த்து நாமளே கேள்வி கேட்டுக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்னலம் பெருமானார்கள் தன் உயிரை விட தன் குடும்பத்தை விட நம்மை நேசம் வைத்தார்கள். நாம் அந்த நாயகத்தின் மீது எந்த அளவிற்கு நேசம் வைத்துக் கொள்கின்றோம். சஹாபாக்களுடைய நிலைமையை பார்க்கும் பொழுது, இன்னும் குறிப்பாக சொன்னால் அவர்கள் மனிதனாக இருந்தவர்களை சஹாபாக்கள் என்று ஒரு தனித்துவத்தை கொடுத்தார்கள் அல்லவா, அது அன்னலம் பெருமானார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நான் ஏற்கனவே கூறிய ஒரு சம்பவம் தான் தல்ஹத் இப்னு பர்ரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அன்னலம் பெருமானார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக நேசம் வைத்தவர்கள். எந்த அளவிற்கு என்று தெரியுமா? தன்னுடைய உயிரை விட தன்னுடைய குடும்பத்தை விட அன்னலம் பெருமானார்கள் மீது நேசம் வைத்த அந்த சஹாபி உடல்நிலை சரியில்லாமல் இருக்கின்றார்கள். அன்னலம் பெருமானார்கள் அந்த சஹாபியை தல்ஹத் இப்னு பர்ரா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்ப்பதற்காக செல்கின்றார்கள். ஏனைய சஹாபாக்களுடன் சில சஹாபாக்களுடன் பார்க்க செல்கின்றார்கள். தல்ஹத் இப்னு பர்ரா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்க்கிறார்கள். அவர்கள் மயக்கமுற்ற நிலையில் இருக்கின்றார்கள். அன்னலம் பெருமானார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு துஆ செய்துவிட்டு ஏனைய சஹாபாக்களை அழைத்து சொன்னார்கள், இந்த தல்ஹத் இப்னு பர்ரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இன்று இரவில் மரணித்து விடுவார்கள். இவர்கள் மரணித்த பிறகு இவர்களுடைய மரணத்தை எனக்கு வந்து செய்தி சொல்லுங்கள், மரண செய்தியை வந்து சொல்லுங்கள், நான் ஜனாசா தொழுகை இவர்களுக்கு வைக்கின்றேன் என்று அன்னலம் பெருமானார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். தல்ஹத் இப்னு பர்ரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மயக்கத்திலிருந்து எழுகின்றார்கள். ஏனே சஹாபாக்கள் எல்லாம் தல்ஹத் இப்னு பர்ரா ரலியல்லாஹு தஆலா அவரிடத்தில் கூறினார்கள், அன்னலம் பெருமானார்கள் இப்பொழுது நான் வந்து சென்றார்கள், உங்களுக்காக துஆ செய்தார்கள் என்று கூறிய பொழுது அந்த ஏழைய சஹாபாக்களை பார்த்து தல்ஹத் இப்னு பர்ரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன கூறினார்கள் என்று தெரியுமா? நான் இன்று இரவு மரணித்து விடுவேன், நான் மரணித்து விட்டால் அன்னலம் பெருமானார்களிடத்தில் நீங்கள் சொல்ல வேண்டாம். சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், ஒரு சஹாபி
என்று சொன்ன பொழுதும் இந்த தல்ஹத் இப்னு பர்ரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நாயகத்திடம் சொல்ல வேண்டாம் என்று சொன்னார்கள். ஏழை சஹாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியம், நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. அண்ணன் பெருமானார்கள் ஜனாசா தொழுகை வைப்பது எவ்வளவு பெரிய சிறந்தது, இவர்கள் வேண்டாம் என்று சொல்கின்றார்கள் என்று அவர்கள் மனதில் நினைத்துக் கொண்டு தல்ஹத் இப்னு பர்ரா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் கேட்கின்றார்கள், ஏன் நாயகத்தை வர வேண்டாம் என்று சொல்கின்றீர்கள்? நாயகம் வந்தால் சிறப்பு தானே, நாயகம் வந்து தொழுக வைத்தால் எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று கேட்ட பொழுது ஏனைய சஹாபாக்களை பார்த்து தல்ஹத் இப்னு பர்ரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறினார்கள், எனக்கு பெருமானார் என்னுடைய ஜனாசாவிற்கு தொழுகை வைப்பது சந்தோஷம், ஆனால் இரவு நேரத்தில் வரும் பொழுது எனக்காக ஜனாசா தொழுகை, எனக்கு ஜனாசா தொழுகை வைக்க வரும் பொழுது அண்ணன் பெருமானார்களுக்கு ஏதாவது நிகழ்ந்து விட்டால், எதிரிகளின் சூழ்ச்சியினால் ஏதாவது நிகழ்ந்து விட்டால் என்னால் தாங்க முடியாது, என்னால் தாங்க முடியாது. அண்ணன் பெருமானார் எனக்காக வந்து அவர் எனக்காக எதிரிகளின் சூழ்ச்சியினால் வேதனைப்படுவது எனக்கு தாங்க முடியாது, ஆகையால் தான் நான் வர வேண்டாம் என்று சொன்னேன் என்பதாக ஏனைய சஹாபாக்களை பார்த்து அண்ணன் பெருமானார்கள் ஏனைய சஹாபாக்களை பார்த்து தல்ஹத் இப்னு பர்ரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காமித்தார்கள். எந்த அளவிற்கு நாயகத்தின் மீது நேசம் நாம் எந்த அளவிற்கு வைக்கின்றோம். எல்லோருக்கும் தெரிந்த சம்பவம் தான், சௌரு குகையிலே எதிரிகள் துரத்தி கொண்டு வருகின்றார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அண்ணன் பெருமானார்கள் அவர்களும் சௌரு குகையிலே மறைந்து இருக்கின்றார்கள். அண்ணன் பெருமானார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மடியிலே உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அபூபக்கருடைய நேசம் எந்த அளவிற்கு என்று தெரியுமா? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மடியிலே அண்ணன் பெருமானார்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு பாம்பு, விஷ பாம்பு, அண்ணன் பெருமான் விஷ பாம்பு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொத்திவிட்டது. வலி தாங்க முடியவில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு வலி வேதனை இருக்கின்றது. ஒரு சைடு நாயகன் மடியில் படுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். வலியின் காரணத்தினால் உடல் அசைவு ஏற்பட்டால் நாயகத்துடைய தூக்கம் கெட்டு போய்விடும். நாயகத்துடைய தூக்கம் கெட்டு போய்விடும். அப்பொழுது என்ன செய்வது என்று தெரிய முடியவில்லை. அவர்கள் வலியை தாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். எந்த அளவிற்கு என்று தெரியுமா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வலியை தாங்குகின்றார்கள். ஒரு கட்டத்தில் தாங்க முடியாமல் கண்களில் இருந்து கண்ணீர் வடிகின்றது. அந்த கண்ணீர் அண்ணன் பெருமானாருடைய முகத்திற்கு படுகின்றது. உடனே அண்ணன் பெருமானார்கள் எழுகின்றார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள், அபூபக்கரே என்ன ஆனது? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நடந்த விஷயத்தை கூறுகின்றார்கள். அருமை நாயகமே, என்னுடைய மேனியை, என்னுடைய உடம்பில் பாம்பு, விஷ பாம்பு கடித்து விட்டது. என்னால் வலியால் தாங்க முடியவில்லை. அண்ணன் பெருமானார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு எந்த இடத்தில் பாம்பு கடித்ததோ அந்த இடத்தை இப்படி தடவி விடுகின்றார்கள். விஷம் ஓடி விடுகின்றது. அது மறுபக்கம் இருக்கட்டும், ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, நாயகத்துடைய தூக்கம் கெட்டு போகக்கூடாது. எவ்வளவு பெரிய ஈமான்! எந்த அளவிற்கு அண்ணன் பெருமானார்களை நேசித்தார்கள். ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அபூ லஹப், அவனை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அண்ணன் பெருமானார்களை கடுமையாக எதிர்த்தவன். ஒரு கட்டத்தில் இஸ்லாத்திற்கு ஆரம்ப கட்டத்தில் மக்கள் எல்லாத்தையும் அழைத்து, அண்ணன் பெருமானார்கள், இந்த மார்க்கம் நீங்கள் இருக்கும் மார்க்கம் பொய்யானது, நீங்கள் இருக்கும் மார்க்கம் பொய்யானது, அது நரகத்துடைய அடையாளம் உள்ளது. என்னுடைய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கத்தை நான் கொண்டு வந்திருக்கின்றேன். இந்த மார்க்கம் உண்மையான மார்க்கம், சுவனத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய மார்க்கம் என்பதாக போதித்த பொழுது, இதை சொல்லதால் நீங்கள் வந்தீர்களா என்று அபூ லஹப் தன்னுடைய கையால் மண்ணை எடுத்து நாயகத்தின் மீது வாரி போட்டார். அப்படிப்பட்ட அந்த அபூ லஹப்
அவர்களுடைய அடிமை பெண் அண்ணல் பெருமானார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததற்கு பின்பு அந்த அடிமை பெண் வந்து சொல்கின்றார்கள், அப்துல்லா ஆமீனா அவர்கள் இருவர் தம்பதியர்கள், அந்த தம்பதியர்களுக்கு ஆண் குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை பிறந்தத செய்தியை அந்த அடிமை பெண் அந்த அடிமை பெண் அபூ லஹபிடம் கூறிய பொழுது அபூ லஹப் திகைத்து நின்றான், சந்தோஷப்பட்டான். ஒரு ஆடையை எடுத்து, ஒரு பொன்னாடையை எடுத்து அந்த அடிமை பெண்ணுடைய மேனியில் போர்த்தி, நீ இன்றிலிருந்து விடுதலை, நீ இன்றிலிருந்து ஹுர் என்பதாக அந்த அடிமை பெண்ணை பார்த்து அபூ லஹப் கூறியவுடன், மாற்று மதத்தில் உள்ளவன், இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவன், அண்ணல் பெருமானாரின் முழுக்க வாழ்நாள் முழுவதும் எதிர்த்தவன். அப்படிப்பட்ட அந்த அபூ லஹப் இந்த செய்தியை செய்த காரணம், இது ஒரு செய்தி இருக்கட்டும். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அபூ லஹப் மரணத்திற்கு பிறகு சில நாட்கள் கடந்து ஓடுகின்றது. சில நாட்களுக்கு பிறகு அபூ லஹபை அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கனவில் காண்கின்றார். அபூ லஹபை கனவில் பார்த்து அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டார்கள், எப்படி இருக்கின்றது, உன்னுடைய நிலைமை எப்படி இருக்கின்றது? அந்த அபூ லஹப் கூறினான், நான் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கவில்லை, நாயகத்தை ஏற்கவில்லை, நாயகம் கொண்டு வந்த மார்க்கத்தையும் ஏற்கவில்லையே, ஆகையால் அல்லாஹ் என்னை நரகத்தில் போட்டு விடுகின்றான். ஆனால் இன்னும் ஒரு சந்தோஷமான செய்தி என்னவென்று தெரியுமா என்று அபூ லஹப் சொல்கின்றார். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவரிடத்தில் கனவில் நடக்குகின்றது, கனவில் இதெல்லாம் நடக்குகின்றது. அந்த அபூ லஹப் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து கூறுகின்றான், திங்கட்கிழமை, வாரத்திற்கு ஒரு முறை திங்கட்கிழமை இரண்டுக்கு விரலுக்கு இடையே ஒரு நீர் சுரக்குகின்றது. அந்த நீரின் காரணமாக என்னுடைய வேதனை குறைக்கப்படுகின்றது. அனஸ் ரலியல்லாஹுவிற்கு ஆச்சரியம், எந்த நீர், இரண்டு விரலுக்கு இடையே வந்த நீர் எந்த நீர், என்ன காரணம் என்பதாக அபூ லஹபிடம் அனஸ் ரலியல்லாஹு தஆலா கனவில் கேட்கின்றார். அதற்கு கனவிலேயே அபூ லஹப் கூறுகின்றான், அண்ணல் பெருமானார்கள் பிறந்தார்கள், அப்துல்லா ஆமீனா தம்பதியர்களுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள் அல்லவா, அந்த பிறந்த சந்தோஷத்தை நான் என்னுடைய அடிமை பெண்ணை விடுதலை விட்டு அந்த அடிமை பெண்ணுக்கு பொன்னாடை போட்டினேன். ஆகையால் அன்று செய்த அந்த செயல் இன்று எனக்கு சந்தோஷமாக வாரத்திற்கு ஒரு முறை இருக்கின்றது என்பதாக அபூ லஹப் கூறுகின்றார். புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்பொழுது எத்தனையோ குழப்பவாதிகள் கூறுகின்றார்கள், நவுது பில்லாஹ், அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும், என்ன கூறுகின்றார்கள் என்று தெரியுமா? அண்ணல் பெருமானாரை தொழுகையில் நினைப்பது கழுதையை நினைப்பதற்கு சமம் என்று கொச்ச வார்த்தையில் கூறுகின்றார்கள். கேட்டாலே கண்களில் கண்ணீர் வர சுரக்குகின்றது. அண்ணல் பெருமானாரை பார்த்து அண்ணல் பெருமானாரை தொழுகையில் நினைப்பது. உம்ரா ஹஜ் செய்தால் மதீனாவிற்கு செல்ல வேண்டும் என்ற நியத்தில் செய்யக்கூடாது, அது கூடாது, அப்படி பேசுகின்றார்கள். எப்படி இப்படிப்பட்ட மாற்று மதத்திலே நாயகத்துடைய பிறந்ததை கொண்டாடிய பொழுது நாம் முஸ்லிம்களுக்கு நாம் கொண்டாடுவது நம் மீது கட்டாய கடமை. இன்னும் ஒரு சம்பவத்தை விளங்குவதற்கு நான் சொல்கின்றேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ரப்பு படைத்தார். படைத்த பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை திருமணம் முடிப்பதற்கு செல்கின்றார்கள். தடையாக இருக்கின்றது, என்ன? மகன். உடனே ரப்பு கூறுகின்றார், உன்னுடைய ஹபீபின் மீது, காத்தபுல் நபியின் மீது நீங்கள் ஸலவாத் ஓதுங்கள், அது மகர் என்று கூறினார்கள். விண்ணில ரப்பு கொண்டாடிய நாயகத்தை மல்லிய நாபியை கொண்டாடக்கூடாது. இன்னும் ஒன்று குறிப்பாக சொல்லணும் என்றால், தொழுகையில் ஒரு மனிதன் 4 ரக்காயத்தோ அல்லது 2 ரக்காயத்தோ தொழுகின்றான், ஷஹாதத் அத்தஹியாத்தி தரூர இப்ராஹிம் என்ற இந்த ஸலவாத்தை ஓதவில்லை என்றால் தொழுகை பரிபூர்ணமாக ஆகாது. நாம் எல்லாம் அறிந்த சம்பவம் தான், எத்தனையோ பிக்குகளில் வருகின்றது. இன்னும் குறிப்பாக சொன்னால், பாங்கில்
அதானி அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் சொல்லவில்லை என்றால் அந்த பாங்கும் கூடாது. இப்படி இஸ்லாமிய சட்டம், இப்படி ஷரியத் இருக்கும் பொழுது எப்படி நாயகத்தை புகழுவது கூடாது? முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பு மிகவும் செல்வந்தராக இருந்தார்கள். எந்த அளவிற்கு என்று தெரியுமா? ஒரு நாள் ஒரு ஆடையை அணிந்தால் அந்த ஆடையை மற்ற எந்த நாளும் அணிய மாட்டார். புதிதாக ஆடை அணிந்து கொள்வார். இன்னும் குறிப்பாக சொன்னால் அவர் தெருவில் நடந்து சென்றார். அந்த சஹாபி தெருவில் நடந்து சென்றால் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன் அந்த சஹாபி தெருவில் நடந்து சென்றால் எல்லா பெண்களும் பேசிக் கொள்வார்கள். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா போகிறார்கள், செல்கிறார்கள். ஏனென்றால் அந்த அளவிற்கு நறுமணத்தை பூசுவார்கள். தெரு முழுக்க, ஊரு முழுக்க நறுமணம் வீசும். அப்படிப்பட்ட அந்த சஹாபி ஒரு நாள் அண்ணல் பெருமானார்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திரு கரத்தை பிடித்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக முஹம்மது ரசூலுல்லாஹ் நாயகத்தை இஸ்லாத்தில் கொண்டதை, இஸ்லாத்திற்கு வந்து இஸ்லாத்தை கொண்டதற்கு பின்பு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்பு அவருடைய தாயாரிடம் தந்தையிடம் சென்று நான் இவ்வாறு அண்ணல் பெருமானார் முஹம்மது என்று வந்தாரே அவருடைய புதிய மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன் என்று சொன்ன பொழுது, நான் புதிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கேன் சொன்ன பொழுது பெற்றோர்கள் கூறினார்கள், வீட்டை விட்டு வெளியே செல், அந்த மார்க்கத்தை நீ எதிர்த்து என்னுடைய பழைய மார்க்கத்திற்கு நீ வந்தால் உன்னை வீட்டிற்கு நான் அழைக்கின்றேன், சேர்க்கின்றேன். மனைவியிடம் சொல்கின்றார்கள், நான் இவ்வாறு புதிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டேன். பிள்ளைகளிடம் சொல்கின்றார்கள், எல்லோரும் சொல்கின்றார்கள், அவர்கள் குடும்பத்தார்கள், நீங்கள் அந்த மார்க்கத்தை விட்டு நம்முடைய பழைய மார்க்கத்திற்கு நீங்கள் வந்தால் நான் உங்களை வீட்டிற்கு சேர்ப்பேன், இல்லை வீட்டை விட்டு வெளியே கிளம்புங்கள் என்று முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து பெற்றோர்கள் கூறினார். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் மேல் கூறிய ஹதீஸ் ஷரீஃபில் கூறுவார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி. ஒரு முஃமினுடைய இஸ்லாம் பரிபூர்ணமாக ஆகாது எந்த அளவிற்கு என்று தெரியுமா? ஒரு முஃமினுடைய ஈமான் பரிபூர்ணமாகாது எந்த அளவிற்கு என்று தெரியுமா? தன்னுடைய குழந்தையை விட, தன்னுடைய செல்வத்தை விட, தன்னுடைய மக்களை விட, இவ்வுலகத்தையும் விட, தன்னுடைய உயிரையும் விட அண்ணல் பெருமானாரை நேசிக்க வேண்டும். அவர்கள் இஸ்லாத்திற்கு முன்பு இப்படி செல்வந்தராக வாழ்ந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்தது பின்பு எல்லா மக்களும் குடும்பமே எதிர்த்தது. ஆனாலும் அண்ணல் பெருமானாருடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹபசாவில் முஸ்லிம்கள் முஃமின்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருந்தது. அப்பொழுது அடைக்கலம் தேடி நஜாசி மன்னரிடம் சில மக்கள்கள் செல்கின்றார்கள். ஜாபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தலைமையில். ஆனால் அந்த மக்கத்து குறைஷிகள் இவர்களை விடவில்லை. நஜாசி மன்னனிற்கு பரிசுகளை எடுத்து கொண்டு வந்து அம்ர் இப்னு ஆஸ், அப்துல்லாஹ் இப்னு அபீ ரபிஆ என்ற இந்த இரண்டு நபர்களும் அந்த நஜாசி மன்னனுக்கு ஒரு அழகிய அதிகமான பரிசுகளை எடுத்து கொண்டு வந்து கொடுத்துவிட்டு, உங்களிடம் அடைக்கலம் தேடி வந்திருக்கின்றார்கள் அல்லவா, ஜாபர் இப்னு அபீ தாலிப் அவர்கள் உட்பட வந்திருக்கின்றார்கள் அல்லவா, அவர்கள் நம்முடைய மார்க்கத்தையும் ஏற்கவில்லை, உங்களுடைய மார்க்கத்தையும் ஏற்கவில்லை, புதிதாக இஸ்லாம் என்ற ஒரு மார்க்கம் வந்திருக்கின்றது, அந்த மார்க்கத்தை ஏற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய குடும்பத்தார்கள் அவர்களை அழைத்து வருவதற்காக எங்களை அனுப்பினார்கள் என்று இரண்டு அம்ர் இப்னு ஆஸும் அப்துல்லாஹ் இப்னு அபீ ரபிஆ அந்த இருவரும் அந்த நஜாசி மன்னனிடம் கூறினார்கள்.
அந்த நஜாசி மன்னருக்கு கொஞ்சம் சந்தேகம் ஏற்பட்டுருச்சு. உடனே அந்த நஜாசி மன்னர் சிறிது நேரம் நீங்கள் அமர்கள் என்று 2 நபர்களையும் அமர வைத்து இஸ்லாத்தில் வந்த ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உட்பட எல்லா மனிதர்கள் அழைத்து, எதற்காக நீங்கள் என்னுடைய மார்க்கத்தையும் ஏற்கவில்லை, அவர்கள் குறைசிகளுடைய மார்க்கத்தையும் ஏற்கவில்லை, ஆனால் புதிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றீர்களே, என்ன மார்க்கம், யார் கொண்டு வந்தது என்பதாக. எந்த மார்க்கம், அந்த மார்க்கத்தை யார் கொண்டு வந்தது என்பதாக நஜாசி மன்னர் அவர்கள் கேட்கின்றார்கள். உடனே ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறினார்கள், நாங்கள் கொண்டு வந்திருக்கின்ற, நாங்கள் ஏற்றிருக்கின்ற இந்த இஸ்லாமிய மார்க்கம், இந்த மார்க்கத்தை பற்றி சொல்வதற்கு முன்பு, இந்த மார்க்கத்திற்கு வருவதற்கு முன்பு நாங்கள் சிலைகளை வணங்கி கொண்டிருந்தோம். எந்த அளவுக்கு என்றால், தன் கையாலே செய்த சிலையை 360க்கு மேற்பட்ட 360 சொச்சம் சிலைகளை காபாவிலே வைத்து நாங்கள் வணங்கி கொண்டிருந்தோம். சமூக சீர்கேடுகளை செய்து கொண்டிருந்தோம், மானக்கேடான விஷயங்களை செய்து கொண்டிருந்தோம், மதுகளை அறிந்து கொண்டிருந்தோம். அல்லாஹ் பெருமானார்கள் வந்ததற்கு பின்பு நாங்கள் இந்த செயல்கள் எல்லாம் விட்டுவிட்டு அல்லாஹ்விற்கு இணை வைக்காமல் ஏக இறைவன் ஒருவன் என்ற ஏகத்துவத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்பதாக கூறிய பொழுது அந்த நஜாசி மன்னர் நடுங்குகிறார், பேச்சை கேட்டு ஆச்சரியப்படுகின்றார். அந்த நஜாசி மன்னர் அந்த ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, நீங்கள் மார்க்கம் கொண்டு வந்தீர்களே, அவர் என்னத்தை உங்களுக்கு கொடுத்தார், எந்த செய்தியை வைத்து நீங்கள் ஈமான் பண்ண என்று கேட்ட பொழுது, அப்பொழுது அந்த ஒரு ஏட்டை எடுத்து ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நஜாசி மன்னன் இடத்தில் ஓதி காண்பிக்கின்றார்கள் மரியம் சூராவை. காஃப் யா யா ஐன் ஸாத் என்ற இந்த மரியம் சூராவை ஓதி காமித்த பிறகு நஜாசியுடைய கண்களில் கண்ணீர் சுரக்குகின்றது. அதை படிக்கக்கூடிய, கேட்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் கண்களில் இருந்து கண்ணீர் சுரக்க நிற்கின்றது. கண்களில் கண்ணீர் வந்து அந்த ஏடும் நலைவுமளவிற்கு அழுதார்கள் நஜாசி மன்னர் அவர்கள். உடனே அந்த நஜாசி மன்னர் கூறினார்கள், இந்த மார்க்கம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்தார்களே, அந்த மார்க்கத்தை போன்றிருக்கின்றது, அதே மார்க்கம் என்று கூறி அந்த 2 மனிதர்கள் குறைஷிகளில் இருந்து இவர்களை அழைப்பதற்காக வந்தார்களே, அந்த 2 மனிதர்களிடம் போய் சொல்லிவிட்டார்கள், இவர்களை நான் அனுப்ப முடியாது. இஸ்லாத்திற்கு வரும் முன் இந்த குறைஷிகளுடைய மக்களுடைய நிலைமைகள் எவ்வாறு இருந்தது? காட்டு மிராண்டித்தனமாக ஐயாமுல் ஜாஹிலியாவில் மண்டை ஓட்டி மதுவை குடிக்கும் அளவிற்கு நாம் சர்வசாதாரணமாக தண்ணீர் குடிக்கின்றோம் அல்லவா, அதே போன்று மதுவை அருந்தினார்கள். பின்பு மது ஹராம் என்று வந்த பொழுது அல்லாஹ் தான் இறைவன், வேற என்ன இறைவன் என்று அண்ணன் பெருமானார்கள் கூறிய பொழுது ஏகத்துவத்தை போதித்தார்கள், இஸ்லாத்தை ஏற்றார்கள். பெண் பிள்ளைகளை குடும்பத்திற்கு சுமையாக, மானக்கேடான விஷயத்திற்காக பெண் பிள்ளைகளை பயன்படுத்திக் கொண்டிருந்த இந்த சமுதாயத்தை ஐயாமுல் ஜாஹிலியாவில் எந்த அளவிற்கு என்று தெரியுமா? ஒரு பெண் கர்ப்பமாக இருந்தால் அந்த பெண்ணுடைய பிரசவ நேரத்தில் ஒரு குழியை தோண்டி அந்த பெண்ணிற்கு பிரசவம் செய்வார்கள். அந்த குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் அப்படியே குழியில் வைத்து புதைத்து விடுவார்கள். அந்த குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் அப்படியே குழியில் வைத்து புதைத்த சமுதாயம், பெண்கள் நாட்டின் கண்களாக மாறும் அளவிற்கு அண்ணன் பெருமானாரை மாற்றினார். பெண்களுக்கு சம உரிமை கொடுக்க வேண்டும், சொத்தை பங்கு கொடுக்க வேண்டும் என்பதாக அண்ணன் பெருமானார் போதித்தார். இந்த அளவிற்கு ஐயாமுல் ஜாஹிலியாவில் இருந்த சஹாபாக்களுடைய நிலைமை எப்படி நாயகம் வந்து மாற்றினார்கள், எப்படி மாறினார்கள். ஒரு சஹாபி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சொல்கின்றார்கள், நபியே நாயகமே, நான் 2 விஷயத்தை நினைத்து
ஒரு விஷயத்தை நினைத்து வருந்துகின்றேன், ஒரு விஷயத்தை நினைத்து சிரிக்கின்றேன். பெருமானார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன விஷயம் என்று கேட்ட பொழுது அப்பொழுது அந்த சஹாபி கூறினார்கள், நான் ஐயாமுல் ஜாஹிலியாவிலே சிலைகளை வணங்கி கொண்டு வந்திருந்தேன். அந்த சிலைகளை வணங்குவதற்காக நாங்கள் வெளியூருக்கு சென்ற பொழுது சிலைகளை சுமந்து செல்வதற்கு எங்களால் இடம் இல்லை. அப்பொழுது அந்த சிலைகளை அமைப்பி தீனி, அதாவது உண்ணக்கூடிய உடலை வைத்து சிலைகளை செய்து நாங்கள் தூக்கி சென்று கொண்டோம். இதை நினைத்து நான் சிரிக்கின்றேன். நாயும் கேட்கின்றார்கள், இன்னொரு விஷயத்தை அழுகிறேன் என்று சொன்னீர்களே, என்ன விஷயம்? அப்பொழுது அந்த சஹாபி கூறினார்கள், எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் குழந்தையை வீட்டில் வளர்க்க வேண்டும் என்று மனைவியின் ஆசை. என்னுடைய ஆசை பெண் பிள்ளையை வளர்க்க கூடாது. ஏன் ஐயாமுல் ஜாஹிலியாவில் பெண்களை புதைக்கும் காலம் அல்லவா? சிறிது வருடங்கள் வளர்க்கின்றார்கள். வளர்த்து ஒரு நாட்கள் அந்த பெண்மணியை உடைய கையை பிடித்து தந்தை அந்த சஹாபி அழைத்து சென்று ஒரு ஓரத்தில் ஒரு மரத்தடியில் அமர வைத்து விட்டு குழியை தோண்டுகின்றார்கள். அந்த சஹாபி குழியை தோண்டுகின்றார்கள். அந்த மகள் பார்க்கின்றார், வாப்பாவிற்கு இவ்வளவு இருக்கிறது, வாப்பா பாவமே, எதற்காக குழியை நோண்டுகின்றார் என்று பிள்ளைக்கு தெரியவில்லை. தந்தை எது செய்தாலும் சரியானதான் இருக்கும் என்று பிள்ளை நினைத்துக் கொண்டிருக்கிறது. தன் கையிலே உள்ள ஆடையை எடுத்து, கமீஸை எடுத்து, கர்ச்சீப்பை எடுத்து தன்னுடைய மேனியில், தன் தந்தையுடைய மேனியில் வரக்கூடிய வேர்வையை துடைத்து விட்ட அந்த பெண்மணியை, அவ்வளவு இரக்கம் வைத்த தந்தை மீது இரக்கம் வைத்த அந்த பெண்மணியை அந்த சஹாபி இதெல்லாம் பார்த்தும் அந்த பெண்மணியை உயிரோடு குழியில் புதைத்து விட்டு எதற்காக கல்வை பறக்க சொல்கின்றார், எதற்காக குழியில் நம்மளை அனுப்புகின்றார் என்று தெரியவில்லை. தந்தை எது செய்தாலும் நன்றுதாக இருக்கும் என்று அந்த பெண்மணி, பிஞ்சு மனதுடைய அந்த பெண்மணி நினைத்துக் கொண்டிருந்தது. அந்த பிஞ்சு மனதுடைய அந்த குழந்தையை குழியில் வைத்து புதைத்த சமுதாயம். இப்பொழுது நான் அதை நினைத்து வளர்ந்துகின்றேன் நாயகன் என்பதாக கூறினார். எந்த அளவிற்கு என்று தெரியுமா? ஒரு நாள் போர் நடக்குகின்றது. போர் முடிந்த பிறகு ஒரு பெண் பிள்ளை அனாதையாக இருக்குகின்றது. இந்த பெண் பிள்ளையை யார் வளர்க்குகின்றார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய சஹாபாக்களை பார்த்து கேட்கின்றார். உடனே நான் வளர்க்குகின்றேன், நான் வளர்க்குகின்றேன், நான் வளர்க்குகின்றேன் என்று குரல் உயர்ந்தது. உடனே இவ்வளவு பேர் வளர்க்கிறீர்களா என்று நாயகம் ஆச்சரியப்பட்டு குலுக்கு சீட்டை போட்டு குலுக்கி போடுகின்றார்கள். அன்னை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவருடைய பெயர் வந்தது. அந்த குழந்தை அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வளர்த்தார்கள். இதை நான் எதற்கு இங்கு சொல்கின்றேன் என்றால், அண்ணன் பெருமானார்கள் வருவதற்கு முன்பு பெற்ற குழந்தையை புதைத்த சமுதாயம் யார் இந்த குழந்தை என்று தெரியாமல் அனாதையுடைய குழந்தையை நான் வளர்க்குகின்றேன், நான் வளர்க்குகின்றேன் என்று கை ஓங்கியதே, குரல் ஓங்கியதே. நாயகம் வந்ததற்கு பின்பு சஹாபாவுடைய நிலைமையை பாரு. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி கூற வேண்டும் என்றால், உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய பெயரை சொன்னாலே அந்த சஹாபி கோபக்காரர் என்று ஞாபகம் வரும். அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை கடுமையாக எதிர்த்தார்கள். தன்னுடைய தங்கை, நேற்று கூட கேட்ட சம்பவம் தான், தன்னுடைய தங்கை இஸ்லாத்திற்கு வந்த ஒரே காரணத்தினால் அந்த தங்கையை அடிப்பதற்கு சென்ற அந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எந்த வாளை எடுத்து முஹம்மதுடைய தலையை வெட்டுவேன் என்று சொன்னார்களோ அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அண்ணன் பெருமானார்களுடைய மரணத்திற்கு பின்பு அவர்கள் அரசர சபையில் இருக்கின்றார்கள், அரசராக இருக்கின்றார்கள். சரி, மக்களுடைய நிலைகளை, மக்களுடைய நிலைமைகளை அறிவதற்காக அவர்கள் செல்கின்றார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மக்களுடைய நிலைமை அறிவதற்காக மாறு வேஷத்தில் செல்கின்றார்கள். இவர்கள் உமர் என்று அந்த மக்களுக்கு தெரியவில்லை.
அந்த அளவிற்கு மாறு வேஷத்தில் சென்றார்கள். அப்படி செல்லும் பொழுது ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்மணி குழந்தைகளை ஏமாற்றிக் கொண்டு வசதி இல்லை, உண்பதற்கு உணவு இல்லை, அப்படிப்பட்ட அந்த பெண்மணி குழந்தை முழித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த குழந்தைகளை ஏமாற்றுவதற்காக ஒரு சட்டியை வைத்து ஒரு பானையை வைத்து கற்களை போட்டு களி கிண்டுவதை போல நடித்துக் கொண்டிருந்தார்கள், ஏமாற்றிக் கொண்டிருந்தார்கள். இதை பார்த்த உமர் இப்னு கத்தாப் கண்களில் கண்ணீர் வருகின்றது. நம்முடைய ஆட்சி ஏழையா? உடனே துடிக்கின்றது, உள்ளம் பதறுகின்றது. நம்முடைய ஆட்சியில் ஏமாற்றமா, குழந்தைகள் பசியா? தாங்க முடியவில்லை. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பைத்துல் மாலிற்கு சென்று பைத்துல் மாலிற்கு உண்டான ஒரு அரிசி மூட்டையோ அல்லது உணவுப் பொருட்களை எடுத்துக்கொண்டு அந்த மூதாட்டியுடைய அந்த பெண்மணியுடைய வீட்டிற்கு வந்து கொடுக்கின்றார்கள். எப்படி என்று தெரியுமா? எந்த வாள் முகம்மதுடைய தலையை வெட்டும் என்று சொன்னதோ அந்த வாள் ஏழையின் சுமையை தாக்கும். தாங்கியது. அண்ணல் பெருமானார்கள் வருவதற்கு முன்பு எப்படி இஸ்லாத்தை எதிர்த்தார்கள், வந்ததற்கு பின்னால் எப்படி இஸ்லாத்தில் இருந்தார்கள். அது மட்டுமா, ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சொன்னாலே, அவருடைய பெயரை கேட்டாலே ஞாபகம் வருவது அதான் வாங்கு ஞாபகம் வருகின்றது. ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அடிமையாக இருந்தார்கள். உமையா பின் கல்ப் என்ற ஒரு கொடிய அந்த மனிதனிடம் அடிமையாக இருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அடிமையாக இருந்து சித்திரவதைப்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் மனிதர் என்று சொன்னாலே அவர்கள் மனிதராகவே ஏற்றுக்கொள்ளவில்லை. மக்கள் அந்த அளவிற்கு கொடுமையாக அடிமைத்தனத்தில் அடிமைப்படுத்தப்பட்ட நிலையில் இருந்தார்கள். அப்படிப்பட்ட பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பின்பு எந்த அளவுக்கு சித்திரவதைப்படுத்தப்பட்டார்கள் என்று தெரியுமா? அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பின்பு பாலை மண்ணி படுக்க வைத்து கொதிக்கின்ற மண்ணி கொதிக்கின்ற கல்லை எடுத்து மேடையிலே நெஞ்சு பகுதியிலே மார்பு பகுதியிலே வயிற்று பகுதியிலே வைத்து அந்த எல்லா மக்களும் நீங்கள் இஸ்லாத்தை விட்டு விடுங்கள் என்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஏவினார்கள், கட்டளையிட்டார்கள், கொடுமைப்படுத்தினார்கள். ஆனால் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா இருக்கிறார்கள், அவர்கள் எவ்வளவு வேதனைப்பட்டாலும் அல்லாஹ் அஹத் 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 அல்லாஹ் ஒருவன் அல்லாஹ் ஒருவன் அல்லாஹ் ஒருவன் என்ற ஏகத்துவத்தை உள்ளத்தில் ஏற்றினார்கள். சஹாபாக்களுடைய நிலைமை எவ்வாறு இருந்தது என்று தெரியுமா? உடலில் செல்கள் எல்லாம் இல்லல்லா, உள்ளத்தில் சொல்லெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி என்றார்கள். எந்த அளவிற்கு நேசம் வைத்தார்கள் நாயகத்தின் மீது. கடுமையாக வேதனையில் கொடுமை செய்த பொழுதும் நான் அல்லாஹ்வை விட மாட்டேன், அல்லாஹ் ஒருவன், இறைவன் ஒருவன், இந்த மார்க்கம் உண்மை என்பதாக வேதனைப்படுத்தப்பட்ட நிலையிலும் இந்த கவலை சொல்லிக் கொண்டே இருந்தார். ஒரு நாள் ஃபத்ஹ் மக்காவிற்கு பிறகு பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவரை பற்றி இன்னொன்று சொல்லணும் என்றால் கருப்பின இனத்தோடு சேர்ந்தவர்கள். அதாவது பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு பாதையில் நின்றார்கள் என்றால் மற்ற மக்கள் அவர்களை ஒதுக்குவார்கள். அவர்களை இவர்களோடு சேர்க்காத நிலையில் இருந்த ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஃபத்ஹ் மக்காவிற்கு கூரையிலிருந்து பாது கூறுங்கள். யார் கூறினார்? அண்ணல் பெருமானார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். அண்ணல் பெருமானார் அவர்கள் எப்படி மரணித்தார் என்று தெரியுமா? அண்ணல் பெருமானார்கள் மரணித்த பிறகு ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை நாயகத்தின் மீது அதிகமான இஷ்காக இருந்தார்கள், இஷ்கே ரசூலாக இருந்தார்கள். அடுத்தது காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி சொன்னால் என்ன ஞாபகம் வரும் என்று தெரியுமா? அவர்கள் கடுமையாக போர்
செய்யக்கூடியவர்கள், வீரமாகவும் விவேகமாகவும் குவத்தோடு போர் செய்யக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு இருந்தது. எந்த அளவிற்கு என்றால் எதிரிகளை அடிப்பதற்காக, எதிரிகளை தம்சம் செய்வதற்காக வாளை எடுத்தால் எதிரிகள் நடுங்குவார்கள். அப்படி இருந்த அந்த சஹாபியை, அந்த சஹாபி இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் இஸ்லாத்தை கடுமையாக எதிர்த்தவர்கள். உஹது போரில் முஸ்லிம்களுக்கு மிக பெரிய இழப்பை ஏற்படுத்திய அந்த காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பின்னால் கடுமையாக போர் செய்தார்கள். எந்த அளவிற்கு என்றால் அண்ணல் பெருமானார்கள் சைஃபுல்லா என்று பெயரை சூட்டும் அளவிற்கு இஸ்லாத்தை எதிர்த்த அந்த சஹாபி இஸ்லாத்திற்கு வந்த பின்னால் யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்கவில்லையோ அவர்களை எதிர்த்தார்கள். நூறுக்கணக்கான போரில் கலந்திருக்கின்றார்கள். அவர்கள் எந்த போரில் சென்றாலும் வெற்றி அடையாமல் வந்ததாக சரித்திரமே இல்லை. அவர்கள் போரிற்கு நின்றால் எதிரிகளுடைய கைகால் நடுங்கி வாளை போட்டு ஓடி புறமிட்டு ஓடிய அந்த மக்களும் இருக்கின்றார். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபா மலை அருகே அமர்ந்து கொண்டிருந்தார்கள். இஸ்லாம் பரவி கொண்டு வந்துகின்றது, கொஞ்சம் கொஞ்சமா இஸ்லாம் பரவி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபா மலையில அமர்ந்திருக்கின்றார்கள். அபூ ஜஹல் அண்ணல் பெருமானார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி வந்து கடுமையாக ஏசுகின்றார்கள். உன்னுடைய மார்க்கம் உண்மையா? உன்னுடைய மார்க்கத்தை எவனும் ஏற்க முடியாது என்று கடுமையாக என்னென்னமோ வார்த்தைகளை சொல்லி ஏசுகின்றார்கள். நபியை பற்றி சொல்ல உங்களுக்கு வேண்டுமா? பொறுமையின் சிகரம் அல்லவா? பொறுமையின் சிகரம் அந்த நாயகம். அந்த நாயகம் வாளை எடுத்து வெட்டினால் கேட்பதற்கு யாரும் இல்லை. அப்படி இருக்கையிலும் தன்னை ஏசிய பிறகு சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு மனிதன், நாம் டூ வீலரில் வண்டியில் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதன் அருகாமையில் வந்து நம்மளை திட்டினால் நாம் சும்மா இருப்போமா? அந்த மனிதனை திட்டாமல் நாம் நம்முடைய உள்ளம் அமைதி பெறுமா? அப்படி இருக்கின்ற பொழுது அண்ணல் பெருமானார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபூ ஜஹல் கடுமையாக ஏசினார்கள். அமைதியாக இருந்தார்கள். ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வளமை என்னவென்றால் அவர்கள் வேட்டையாடுவதில் தேர்ச்சி பெற்றவர்கள். வேட்டையாடுகின்றார்கள், வேட்டையாட செல்கின்றார்கள். சென்று கொண்டு வந்து அவருடைய வளமை காபத்துல்லாவிலே தவாப் செய்வார்கள். செய்து கொண்டு குறைஷிகளுடைய மஜ்லிஸ் கூட்டம் நடக்கும், அங்கு போய் அமர்வார். இப்படி ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வளமை இருக்கையில் அண்ணல் பெருமானார்களை அபூ ஜஹல் ஏசிய பிறகு இதை ஒரு பெண்மணி கேட்டுவிட்டு, அடிமை பெண் கேட்டுவிட்டு ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் கூறிய பொழுது ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தில், அதாவது குறைஷிகளில் மிகவும் தேர்ச்சி பெற்றவர்கள். ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அபூ ஜஹல் இரண்டு நபர்கள் தேர்ச்சி பெற்றவர்கள். இஸ்லாம் இப்பொழுதுதான் பரவி கொண்டு வருகின்றது. இன்னும் ஒரு சைடு போய் பார்த்தோமே ஆனால் அண்ணல் பெருமானாருடைய சகோதர பையன். இந்த விஷயம் அடிமை பெண் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் கூறிய பொழுது ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பதட்டமடைகின்றார்கள், கோபப்படுகின்றார்கள். கோபத்தில் உச்சகட்டம் வேகமாக செல்கின்றார்கள். அபூ ஜஹல் உட்கார்ந்து குறைஷிகளுக்கு மத்தியில் பேசிக் கொண்டிருந்தால் வில்லை எடுத்தார்கள், போட்டார்கள் மண்டை. அபூ ஜஹல் மண்டை புலந்தது. போட்டுவிட்டு என்ன கூறினார்கள் தெரியுமா? எந்த மார்க்கத்தை எதிர்த்தாயோ, நானும் சேர்ந்து எதிர்த்த அந்த மார்க்கத்தை விட்டு புதிதாக கொண்டு வந்த முஹம்மது நபி கொண்டு வந்த அந்த மார்க்கத்தை நான் ஏற்க போகின்றேன். நீ முடிந்தால் நாயகத்தை தொட்டுப்பார் என்று கூறிய ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எந்த அளவிற்கு நாயகத்தின் மீது நேசம். பெண்களை படுக்கை அறைக்கும் சமையல் அறைக்கும் வைத்திருந்த அந்த ஐயாமல்
ஜாகிலியா சமுதாயத்தை அண்ணலம் பெருமானார்கள் வந்ததற்கு பின்பு பெண்கள் மதிக்கப்பட வேண்டும். இன்னும் ஒரு படி மேலே போய் சொன்னால், ஒரு கணவன் மனைவி 2 நபர்கள் இருக்கின்றார்கள். கணவன் மரணித்து விட்டால் அந்த பெண்மணி விதவை. அந்த பெண்மணி மரணிக்கும் வரை எந்த மனிதனும் திருமணம் செய்ய மாட்டார். தெளிவாக சொல்ல போனால் 2ஆதார திருமணம் அப்பொழுது இல்லை. அண்ணலம் பெருமானார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையெல்லாம் அடித்து ஒழித்தார்கள். இது ஐயாமுல் ஜாகிலியாவில் இருந்த மடமைத்தனம் என்று இதெல்லாம் எதிர்த்தார்கள். எந்த அளவிற்கு என்று தெரியுமா? வாலிபராக இருந்த அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 25 வயது வாலிபர் திருமணம் முதலில் செய்தது விதவை பெண்ணாகிய கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். திருமணம் செய்வது மாத்திரமல்ல, விதவைகளை நீங்களும் திருமணம் செய்யுங்கள் என்று சஹாபாக்களை ஓடினார்கள். எந்த அளவிற்கு என்று தெரியுமா? அந்த ஊரிலே கன்னி பெண்ணை யாரும் திருமணம் செய்ய வருவதில்லை. எல்லா சஹாபாக்களும் மறுமணத்தை தான் செய்தார்கள். விதவை பெண்களை தான் திருமணம் செய்தார்கள். நாயகம் சொன்னது மட்டுமல்ல, செய்தும் காமித்தார்கள். அதை செய்தார்கள் சஹாபா. ஐயாமுல் ஜாகிலியாவில் வாழ்ந்த அந்த சஹாபாக்குடைய நிலைமை எப்படி மாறியது? எப்படி மாறினார்கள்? அண்ணலம் பெருமானார்கள் வந்து நேசம் வைத்தார்கள். ஏற்கனவே சொன்ன சம்பவம் தான். இறுதியாக ஒரு சம்பவத்தை கூறிவிட்டு நான் முடிவுக்கு வருகின்றேன். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 11 மனைவிமார்கள். எல்லா மனைவிமார்களுக்கும் கொடுக்க வேண்டிய ஹக்கை கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு மனைவிமார்களுடைய வீட்டிற்கு சில நாட்கள் போகும் வலம் வரும் பழக்கம் அண்ணலம் பெருமானாரிடம் இருந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டில் திங்கட்கிழமை, இன்னொரு மனைவியுடைய வீட்டில் செவ்வாய்க்கிழமை என்று பிரித்து கொண்டு வளர்ந்து வரும் பழக்கம் இருந்தது. அண்ணலம் பெருமானார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டிற்கு செல்கின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பற்றி சும்மா இருப்பாங்களா? நாயகத்திடம் கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அறிவிசார்ந்த கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அவ்வாறு அன்று ஒரு நாள் அண்ணலம் பெருமானார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வீட்டிற்கு வருகின்றார்கள். அண்ணலம் பெருமானார்கள் அவர்களை பார்த்து ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கேட்டார்கள், மன் அக்ஸரு வாஹிதத்தின் துஹிப்புகா ஸௌஜாதிகி யா ரசூலல்லாஹ். இத்தனை மனைவிமார்கள் இருக்கின்றார்கள், இத்தனை மனைவியிலையும் உங்களுக்கு பிடித்த மனைவி யார் என்று அண்ணலம் பெருமானார்களை பார்த்து கேட்ட பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து அண்ணலம் பெருமானார்கள் சற்று யோசிக்காமல் உடனே கூறினார்கள், அன்தி ஆயிஷா, நீங்கள் தான் ஆயிஷா. ஆயிஷா ரலியல்லாஹு சந்தோஷம். இன்னொரு செய்தி என்னன்னா, மறுபடியும் ஒரு கேள்வி. அண்ணலம் பெருமானார்களை பார்த்து, இந்த விஷயத்தை மற்ற மனைவிமார்களுக்கு முன்னால் நீங்கள் சொல்வீர்களா? ஒரு செக் வச்சுட்டாங்க. இப்ப இந்த சமுதாயத்துல அப்படி நடந்தா நம்ம என்ன செய்வோம் சொல்லுங்க? அண்ணலம் பெருமானார்கள் சிந்தித்தார்கள். உடனே நான் கூறுகின்றேன், அப்கோர்ஸ் நான் கூறுகின்றேன், அதில் என்ன சந்தேகம் என்று கூறிவிட்டு அண்ணலம் பெருமானார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பேரித்தம்பழ கனியை எடுத்து ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய கையிலே கொடுக்கின்றார். கொடுத்துவிட்டு கூறினார்கள், இந்த விஷயத்தை எந்த மனைவியிடம் சொல்ல வேண்டாம். எப்படி சொல்லுவாங்க? மற்ற மனைவியிடம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சென்று அண்ணலம் பெருமானார் எனக்கு பேரித்தம்பழம் கொடுத்தார்கள் என்று சொன்னார். மற்ற மனைவிமார்கள் அண்ணலம் பெருமானாரை பார்த்து கேட்கும் பொழுது அண்ணலம் பெருமானார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து கேட்பார்கள், நான் சொல்ல வேண்டாம் என்று சொல்கிறேன். ஆக எப்படி சொல்லுவார்கள்? சொல்லாமல் விட்டு விட்டார்கள். ஒவ்வொரு மனைவிமார்களுக்கு வீட்டிற்கும் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார்கள், பேரித்த கனியை கொடுத்தார்கள். எந்த மனைவிமார்களுக்கு நீங்க சொல்ல வேண்டாம். அவ்வாறு நடந்தது. எல்லா மனைவிமார்களும் அமர்ந்திருக்கின்றார்கள். அண்ணலம் பெருமானார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வழக்கம் போல் கேட்டார்கள், மன் அக்ஸரு வாஹிதத்தின் துஹிப்புகா ஸௌஜாதிகி யா ரசூலல்லாஹ்.
இத்தனை மனைவிகளும் உங்களுக்கு பிடித்த மனைவி யார்? நலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்டி யா ஆயிஷா என்று அந்த மஜ்லிஸில் கூறியிருந்தால் குடும்பத்தில் பிளவு ஏற்பட்டு இருக்கும். அண்ணன் பெருமானார்கள் முன்மாதிரியாக இருந்தார்கள் அல்லவா? அண்ணன் பெருமானார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து கூறினார்கள், சாஹிபத்து தம்ரத், பேரிச்சம்பழம் எந்த மனைவியுடைய கரத்தில் இருக்கின்றதோ அந்த மனைவி எனக்கு பிடித்த மனைவி. ஒவ்வொரு மனைவியும் என்னையதான் சொல்றாங்க, நாயகம் என்னையதான் சொல்றார்கள் நினைத்துக் கொண்டார்கள். இந்த அளவிற்கு குடும்பத்தில் ஒற்றுமையாக வாழ்ந்து காமித்தார்கள். ஒற்றுமை பிறந்திருந்த ஐயாமுல் ஜாகிலியாவை ஒழித்தது மட்டுமல்ல, மாற்றியது மட்டுமல்ல, நானும் மாறுகின்றேன், நானும் இப்படி வாழ்கின்றேன், என்னை போல் வாழ். எந்த தலைவர் சொல்ல முடியும்? அவரை போல் வாழ், இவரை போல் வாழ் என்று சொல்ல முடியும். என்னை போல் வாழ் என்று சொல்வதற்கு தகுதி பெற்ற ஒரே நபி காத்தமுன்னார். இஸ்லாத்திற்கு வந்த பொழுது அண்ணன் பெருமானார்கள் மதீனாவிற்கு முதலில் நுழைந்த பிறகு கூறிய ஒரே வார்த்தை சிலுலர்ஹா, சொந்தத்தை பேணியவாள். ஏன் கூறினார்கள் தெரியுமா? ஒரு குதிரை, ஒரு ஒட்டகம், அப்துல்லா வீட்டுடைய ஒட்டகம் அப்துல் ரஹ்மானுடைய வீட்டுடைய வயலிலே மேய்ந்து விட்டால், தண்ணீரை குடித்து விட்டால், பரம்பரையாக தாத்தா முப்பாட்டா என்று வரக்கூடிய பரம்பரையாக சண்டை போட்டுக் கொண்டிருந்து தன்னுடைய சகோதரரையும் எதிரியாக பார்த்த அந்த சமுதாயத்தை ஒழித்து சிறுகருகாம் இரத்த சங்கத்தை பேணிக்கொள், அப்ஷு சலாம், உங்களுக்கு மத்தியில் சலாமை பரப்பிக்கொள் என்று கூறினார்கள். அப்படிப்பட்ட அண்ணன் பெருமானார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தது நேசம் பெற்று அல்லாஹ் விண்ணிலே நாயகத்தை புகழும் போது மண்ணிலே ஏன் புகழக்கூடாது? எவர்கள் எல்லாம் புகழ வேண்டாம் என்று சொல்கின்றார்களோ, நாயகத்தை எதிர்க்கின்றார்களோ, அவர்களுக்கு உயர்த்த குரலை சொல்லுங்கள். ரப்பே புகழும் போது நாம் எப்படி புகழாமல் இருக்க முடியும் என்று குரலை உயர்த்தி சொல்லுங்கள். அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாம் அனைவரும் இங்கு அமர்ந்ததை போன்று ஒற்றுமையாக அண்ணன் பெருமானார் சோழத்தில் அமரக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் தந்து அருள் புரிவானாக. வ ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.